என்பார்கள். குடும்பம் என்பது ஒரு சிறு சமூகம். அங்கிருந்து தான் பல குடும்பங்கள் சமூகமாக மாறுகின்றன. அங்கிருந்து தலைமைத்துவம் சீராக்கப்பட வேண்டும், வழிநடாத்தப்பட வேண்டும், நல்ல வழிகாட்டல்கள் செய்யப்பட வேண்டும். மறுமையில் பொறுப்புகளை அல்லாஹ் விசாரிக்கிறான் என்று வருகிற நேரம் ஒரு ஊரினுடைய, ஒரு மஸ்ஜிதுடைய தலைமைத்துவம், ஒரு ஊரினுடைய தலைமைத்துவம், ஒரு நாட்டினுடைய தலைமைத்துவம், ஒரு பாடசாலையுடைய தலைமைத்துவம், இவர்களை மட்டும்தான் அல்லாஹ் விசாரிப்பான் என்பதல்ல. ஒரு குடும்பத்தின் தலைவரிடமும் குடும்பத்தை பற்றி அல்லாஹ் கேட்கப் போகிறான். மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தோம் என்பதை, எந்த அளவு மார்க்கத்தை கொடுத்தோம் என்பதை, எந்த அளவு சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றினோம் என்பதை அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கின்றான் என்பார்கள். குடும்பம் என்பது ஒரு சிறு சமூகம். அங்கிருந்து தான் பல குடும்பங்கள் சமூகமாக மாறுகின்றன. அங்கிருந்து தலைமைத்துவம் சீராக்கப்பட வேண்டும், வழிநடாத்தப்பட வேண்டும், நல்ல வழிகாட்டல்கள் செய்யப்பட வேண்டும். மறுமையில் பொறுப்புகளை அல்லாஹ் விசாரிக்கிறான் என்று வருகிற நேரம்